அடுத்த ஹாஜிகளை ஹஜ்ஜில் பார்க்கிற தனித்துவமான ஒரு இடத்துல ஒரு இடம் என்ன தெரியுமா? மகாம இப்ராஹிம். என்ன பை? மகாம இப்ராஹிம். சரி, மகாம இப்ராஹிம்னா என்ன? அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம், அதுக்கு பேரு தான் மகாம இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, தந்தையே கல்லை தூக்கி மேல வைக்கிறீங்க, உங்க ஒசரத்துக்கு தான் நீங்க வைக்க முடியும், அதுக்கு பிறகு கல்லை தூக்கி எப்படி காபத்துல்லா மேல அப்படி அடுக்கி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லில் ஏறி மேல நின்றார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்க எதுவரை போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை அந்த கல்லு சுமந்துட்டு போகும். அல்லாஹ் கட்டளையிட்டான். நபிக்கு கொடுத்த பெரிய மோஜிசா அது, பெரிய பேர் அற்புதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அந்த ஏறி நின்ற கல்லு தான், அந்த கல்லுக்கு பேர் மகாம இப்ராஹிம். காபத்துல்லாவுக்கு மேர் எதிர்த்தாப்புல, அந்த கேட்டுக்கு எதிர்த்தாப்புல கிளிக்கூண்டு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல அந்த கல்லை உள்ள பதிய வச்சிருப்பாங்க. இதுல அல்லாஹ் ஒரு விஷயத்தை என்ன செஞ்சான்னா, பாறையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் பதிகிற மாதிரி செஞ்சுட்டான். அந்த கல் இன்னுமே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இந்த இடத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். பேச வச்சது யாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். மகாம இப்ராஹிமை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். அதை பேச வச்சது யார் தெரியுமா? யாருடைய நாவுல அல்லாஹ் பேசுவான்? சத்தமா சொல்லுங்க பை. கலீஃபா ஹஜரத் அமீருல் மூமினின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நாவுல அல்லாஹ்வே பேசுவான். எப்படின்னா, சில கருத்துகள் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்ல அதுக்கு தகுந்தால் புள்ளையே அல்லாஹ் ஆயத்தையும் இறக்குவான். இவங்க சொல்லி முடிச்ச பிறகு ஆயத்தை அதே போல் இறங்கும். அந்த மாதிரி பல வசனங்கள் குர்ஆன்ல இறக்கப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு வசனம் தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட பவ்வியமா போய் உமர் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல உட்கார்ந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்னு கூப்பிட்டது இல்ல, ஃபாரூக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க, நன்மை தீமையை பிரித்து அறியக்கூடியவர். சொல்லுங்க அப்படின்னா என்ன ஆசை? இல்லையா ரசூலுல்லாஹ், மகாம இப்ராஹிம் இருக்குது. ஆமா இருக்குது. அந்த இடம் ஒரு கண்ணியமான இடம், புனிதமிக்க இடம். ஆமா இருக்குது. அந்த இடத்தை தொழுமிடமா ஆக்கிட்டா நல்லா இருக்குமே. அது வரைக்கும் அந்த இடத்துல யாருமே தொழ மாட்டாங்க. அந்த இடத்துல தொழுமிடமாக ஆக்கி கொண்டால் நன்றாக இருக்குமே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆலோசனை சொல்ல, அப்போதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கனால எதுவும் சொல்ல முடியல. யாருடைய உத்தரவுக்கு வெயிட் பண்ணாங்க? அல்லாஹ்னுடைய உத்தரவுக்கு வெயிட் பண்ணாங்க. சொல்லி கொஞ்ச நேரம் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இருக்கிறான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. அல்லாஹ் ஆயத் இறக்கினான், நபியே அந்த மகாம இப்ராஹீமுடைய இடத்தில் தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள் அல்லாஹ். இன்னைக்கு 7 தவாப் செய்யறோம்ல பை, காபத்துல்லாவை 7 தவாஃப், அதாவது ஒரு தவாஃப்னா 7 சுத்து. ஒரு தவாஃப் அப்படின்னா 7 சுத்து. காபத்துல்லாவை 7 சுத்து சுத்தின பிறகு மகாம இப்ராஹிமுக்கு நேரா நின்று 2 ரக்காத்து தொழுவணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சட்டத்தை போட்டான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. மகாம இப்ராஹிம் இடத்தில் நபியே நீங்கள் தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள். தவாஃப் செஞ்சு முடிச்ச பிறகு அங்க 2 ரக்காத்து தொழுதாதான் தவாஃபே கூடும். இல்லாட்டி என்ன கூடாது? நீ காபத்துல்லாவை எத்தனை சுத்து சுத்தினாலும் இங்க 2 ரக்காத் தொழுவணும் பை. அங்க 7 சுத்து சுத்திட்டு இங்க 2 ரக்காத் தொழுவணும். தொழாம ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னா தவாஃப் கூடாது. என்ன கூடாது? ஏன்னா அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல சட்டமாவே போட்டான். குர்ஆனுடைய ஆயத்தை மறுத்து இவர் வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். அதனால போங்கிற அந்த ஹாஜிமார்கள்ட்டையும் உம்ரா செய்யவங்கள்ட்டையும் நாம் அடிச்சு சொல்றது, தவாஃப் செஞ்சுட்டு அவசரமா சஃபா மருவாக்கு போயிடாதீங்க. தயவு செய்து மகாம இப்ராஹிம்ட்ட 2 ரக்காத் என்ன செய்யணும் பை? தொழணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தாவே அதை இறக்கி வைத்து விட்டான். அது தனித்துவம் வாய்ந்த இடம்.